Students, நம்ம இந்த வீடியோல NMS எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். போன இதுல 65 வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல 66ல இருந்து பார்க்கலாம். Read the information and answer the following questionsல Kumar has 5 marbles named A, B, C, D and E of different weights. A weight half as much as B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி எழுதிட்டு ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல A weight half as much B அப்படின்னா half of B இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து B weight 1.5 much as C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. B யோட weight எப்படி இருந்துச்சுன்னா 1.5 of C இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க C weight twice as D ன்னு கொடுத்திருக்காங்க. C யோட weight எப்படி இருந்ததுன்னா D க்கு twice இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. D weight 3/4 as much E. ஸோ D யோட வெயிட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3/4 சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ வந்து 3/4 அப்படின்னு போடுங்க. ஆஸ் மச் as ஈன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட வெயிட் எல்லாம் தெரிஞ்சா நம்மள அவங்க ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாட்டம்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு போகணும், அப்பதான் அது எல்லாத்தையுமே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ ஈயோட வெயிட்டை லெட் அஸ் அஸ்யூம் E வந்து நான் 40ன்னு எடுத்துக்கிறேன். 40 தான் எடுக்கணுமான அவசியம் இல்லை, ஆனால் 4ஆல கேன்சல் ஆகுற மாதிரி எந்த நம்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப 3/4 ஆஃப் ஈக்கு பதிலாக நான் 40ன்னு போடுறேன். அப்ப இதை கேன்சல் பண்ணும்போது 10 3 10s என்ன கிடைக்குது 13 கிடைக்குது. அப்ப C வந்து 30 தான். சரி, இப்ப D கண்டுபிடிச்சாச்சுல, D வச்சு C கண்டுபிடிச்சலாம். என்னன்னு சொன்னாங்க ட்வைஸ் Dன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப 2 times Dக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 30 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 60. அப்ப C யோட ஆன்சர் 16 கிடைக்குது. இப்ப இங்க C சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1.5 அப்படின்னா இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். 2 1s are 2, 2 plus 1 3/2 நம்ம எழுதிக்கலாம். இதை எழுதிட்டு Cக்கு பதிலாக இந்த 60 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இது 1s are, இது வந்து 30s are கிடைக்கும். 3 × 30 90. அப்போ B யோட வெயிட் 90. அடுத்து A கண்டுபிடிக்கிறதுக்கு half of B பண்ண சொன்னாங்க. அப்போ இதை 2ஆல இப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 45 கிடைக்குது. தான் A யோட வெயிட். இப்போ இந்த 5 மார்பிளோட வெயிட்டும் நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ உங்களை அரேஞ்ச் பண்ணிடலாம் அசெண்டிங் ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே லீஸ்ட் வெயிட் யார் அப்படின்னு பார்க்கலாம். லீஸ்ட் வெயிட் வந்து இதுல 30 தான். D தான் இருக்கிறதுலே லீஸ்ட் வெயிட். Dக்கு அப்புறம் E வந்து 40 இருக்கு. அடுத்து A வந்து 45 இருக்கு வெயிட். அடுத்து 60 C இருக்கு. இருக்கிறதுலே வந்து ஹெவி வெயிட் வந்து B தான் 90 இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ல தான் உங்களோட வெயிட் இருந்தது. இதை வச்சு நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த முதல் கொஸ்டின், which marble is the middle most in the weight order? weight orderல மிடில்ல வரது யாருன்னு கேட்டிருக்காங்க. A தான் மிடில்ல வந்திருக்கு. A தான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ல which marble is lightest, ரொம்ப லைட்டான வெயிட் உடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. D தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருது, அதுதான் லைட் வெயிட். அப்ப D தான் கரெக்ட் ஆப்ஷன். நம்மளோட C 3rd ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. சரி, D வந்து 3rd ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பாருங்க, the heaviest marble among those 5 marbles எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் வெயிட்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. B தான் வெயிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப B தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். 2nd ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, the marble which is lighter than E is in weight என்னன்னு கேட்டிருக்காங்க. E விட வெயிட் கம்மியானது. E விட வெயிட் கம்மியானது என்னது D தான். ஸோ D தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட 2nd ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து which marble is heavier than A? A விட ஹெவியா இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதான் A யோட ஹெவியர் அது ரைட் சைடில் வரும். அண்ட் லைட்டர் தென் B, B விட ரைட்டா இருக்கணும், A விட ஹெவியா இருக்கணும். அப்படி எந்த மார்பிள் வரும்? C தான் வரும். C தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். நம்மளோட 4th ஆப்ஷன்ல இருக்க பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுல வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதுல இதே மாதிரி அடுத்து என்ன ஷேப் வரும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்ல வர வேண்டிய சரியான ஷேப் எது அப்படின்றத உங்களோட கேள்வி. இதுல ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டாட்டை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். டாட் வந்து இங்க இருக்கு, அப்புறம் இங்க மேல இந்த சர்க்கிளோட மூவ்மெண்ட் பாருங்களேன். இப்போ இங்க இருக்கு, அடுத்து இங்க போயிருக்கு, அடுத்து மேல வந்திருக்கு, அடுத்து இங்க தானே வரணும். அப்ப இந்த சைடு எங்க சர்க்கிள் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஃபிகர்லயும் இங்க வந்திருக்கு, இந்த ஃபிகர்லயும் வந்திருக்கு. இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் கரெக்ட் ஆப்ஷன். முதல்ல மத்த ரெண்டுமே ராங்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரோ பாருங்க. ஆரோ வந்து இங்க இருக்கு. இப்ப நார்மலா வந்து ஒரு கிளாக்னா நம்ம இப்படி எடுப்போம்ல, உங்களோட 12 6 3 9 இதுல இது எவ்வளவு டிகிரி மூவ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற ஆரோ வந்து இங்க 90 மூவ் பண்ணி இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இங்க வந்திருக்கு 45. அதாவது 90 + 40 135 திரும்பி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது. அப்ப இங்க இருக்கிறது திருப்பி 135 திரும்பிச்சுன்னா இங்க ஒரு 45, அதுக்கப்புறம் ஒரு 90 இங்க வந்திருக்கு பாருங்க. கரெக்டா 135 டிகிரி திரும்பி. அப்ப இங்க இருந்து 135 டிகிரி திரும்பணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 90, இங்க ஒரு 45, இந்த இடத்துல வந்திருந்தா தான் சரியான ஆப்ஷன். அது இங்க மட்டும் தான் வந்திருக்கு பாருங்க. அப்ப C ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். கொஸ்டின் 72 பார்க்கலாம். இங்க இருக்கிற எல்லா வியும் பாருங்க நம்மளோட லெஃப்ட் சைட்ல அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு. அடுத்த பாக்ஸில் பார்க்கும்போது இந்த முதல் வி மட்டும் ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணி மற்ற எல்லாமே அதே பொசிஷனில் இருக்குது.
அடுத்த பாக்ஸில் 2 வி வந்து அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாம் அதே பொசிஷனில் வச்சுருக்காங்க. அடுத்த 3 வியை இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிவிட்டு மற்ற 2 இங்கே இருக்குது. அப்போ அடுத்து டெஃபினட்டாக 4 வி வந்து அந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் மட்டும் தான் கரெக்டாக 4 வி வந்து உங்களோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுனால 2வது ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்த ஃபிகர் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கிற டயக்ராம் இப்படி மாறி இருக்குது, அப்புறம் இப்படி மாறி இருக்குது, அப்புறம் இப்படி வந்தால் நெக்ஸ்ட்டு எப்படி வரும் அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது அப்படியே மூவ் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற பிளாக் சர்க்கிள் அடுத்த டயக்ராமில் இங்கே வந்துடுச்சு, அடுத்த டயக்ராமில் இது இங்கே வந்திருக்கு, அடுத்த டயக்ராமில் மேலே போயிருக்கு, அதுக்கு அடுத்த டயக்ராமில் டெஃபினட்டாக இங்கே இந்த டாப்பில் வந்திருக்கும். ஸோ டாப்பில் பிளாக்ஸ் இருக்க மாதிரி 2 டயக்ராம் தான் இருக்குது. அப்போ இது 2த்துல ஒன்று தான் கரெக்டு. இந்த 2த்துல எது வந்து என்ன ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் இங்கே ட்ரையாங்கிள் வந்திருக்கு, இங்கே வந்து மைனஸ் சைன் வந்திருக்கு. இப்போ நம்மளோட பிளாக் டாட்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸில் மைனஸ் வருதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட பிளாக் சர்க்கிளுக்கு பின்னாடி ஒயிட் சர்க்கிள் வரணும், அப்புறம் ப்ளஸ் வரணும், அதுக்கப்புறம் மைனஸ் வந்துட்டு தான் ட்ரையாங்கிள் வரணும். ஏன்னா அந்த ஆர்டரில் தான் வந்து சுற்றிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மைனஸ் வந்துட்டு ட்ரையாங்கிள் வர்றது தான் சரியான ஆப்ஷன். அதனால் நம்ம செகண்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல ஹாரிசாண்டல் லைன் பார்த்தா இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ அடுத்து ஹாரிசாண்டலாக 4 லைன்ஸ் வரணும். அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்துலேயுமே 4 லைன்ஸ் தான் இருக்குது. அப்போ இப்படி போட்டிருக்க லைன்ஸ் இந்த கிராஸ் லைன்ஸில் இதில் கிராஸ் லைனே இல்லை 0, இதில் கிராஸில் 1 லைன் இருக்குது, இதில் 2 லைன் இருக்குது. அப்போ அடுத்து டெஃபினட்டாக 3 லைன் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் மட்டும் தான் கரெக்டாக 3 லைன் கொடுத்துருக்காங்க. இப்படி 4 இப்படி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். இது உங்களோட 3rd ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த ஃபிகரில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரில் பிளாக் சர்க்கிள் இருக்குது, 2வதுல பிளாக் சர்க்கிள் இல்லை, 3வதுல பிளாக் சர்க்கிள் இருக்குது. அப்போ 4வதுல டெஃபினட்டாக பிளாக் சர்க்கிள் இருக்கக்கூடாது. பிளாக் சர்க்கிள் இல்லாமல் இந்த 2 ஃபிகர் இருக்குது. இதில் ஆரோ ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ஆரோ நம்ம செக்கே பண்ண தேவையில்லை. போ இந்த 2 ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் கரெக்டுன்னு பார்க்கணும். இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், ஆனால் நம்மளோட இந்த 90 டிகிரி இந்த இடத்துல இருக்குது. இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 மேலே வந்திருக்கு, இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 இந்த சைடு வந்துருச்சு. இப்போ அடுத்த 90 டிகிரி ட்ரையாங்கிள் தான் வரைஞ்சிருக்கணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வரைஞ்சிருக்கணும். ஆனால் கார்னர் இங்கே வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதான் உங்களோட சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் 3 தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ். இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சர்க்கிள் வந்து இங்கே டாப்பில் இருக்குது, அடுத்து இங்கே வந்திருக்கு 90 டிகிரி ரொட்டேஷன் இங்கே வந்திருக்கு, அப்புறம் கீழே வந்திருக்கு, அடுத்து மேலே. சர்க்கிள் கரெக்டாக தான் இருக்குது. ஆரோ பாருங்கள், இது கீழே பார்க்குது, இங்கே மேலே பார்த்துருக்கு, இங்கே கீழே பார்த்துருக்கு. அப்போ திருப்பி மேலே தானே பார்க்கணும், சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட்டு. 4th ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். நெக்ஸ்ட்டும் இதில் வந்து ஆட் ஒன் அவுட், இதில் எது வித்தியாசமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகரில் பாருங்களேன், உள்ள ஒரு யூ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு யூ, அதுக்கப்புறமா ஒரு யூ, 3 யூ தான் மாறி மாறி இருக்குது. இதில் பாருங்களேன், நடுவில் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் மற்ற எல்லாத்துலேயுமே யூ தான் இருக்குது. யூ 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 3 யூ தான் இருக்குது. இதுலேயும் பாருங்களேன் எல்லாமே யூ தான் இருக்குது. இதில் மட்டும் தான் ஒரே ஒரு ஃபிகர் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த ஃபிகர் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபிகரில் இப்போ எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த 2 பிளாக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதேமாதிரி இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதுலேயும் ஒரு ஃபிகர் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு, ஆனால் இதில் மட்டும் அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயர் ஃபார்மே ஆகலை. அப்போ இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். 3rd ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. 79th கொஸ்டின்லையும் ஆட் ஒன் அவுட் தான் இருக்குது. இதோட ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து எதனால் இதில் வந்து ஆட் ஒன் அவுட் இந்த நம்பர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் இவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதுன்னு. 80th கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதில் ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த ஒரு குவாட்ரண்ட்டும் பக்கத்தில் 2 ஆரோவும் கொடுத்துருக்காங்க. ஆரோ வந்து ஃபஸ்ட்டு இங்கே கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கு, அடுத்து இதே சர்க்கிள் இங்கே மூவ் பண்ணியாச்சு, சர்க்கிள் இப்படி வந்து இங்கே மேலே போயிருக்கு, அடுத்து இதே சர்க்கிள் மேலே போய் ஆரோ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுது, அதாவது இப்படி வருது மேலே. அப்போ அடுத்து இங்கே வரும்போது ஆரோ டெஃபினட்டாக எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னா கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆரோ பாருங்களேன் மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்படி வர்றது இப்படி தானே வரணும், ஒரே மாதிரி வரணும். ஆன்டி கிளாக் வைஸில் போயிருக்கு நம்மளோட ஆரோ. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்தால் இங்கே இப்படி கீழே வந்திருக்கணும், இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் அதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். அடுத்து பாருங்கள், there is some relationship between the two figures before proportional symbol. Find the other one from the given alternates. இந்த ஃபிகர் இப்படி சேஞ்ச் ஆகிருந்தால் இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு சர்க்கிளும் இருக்குது. இந்த குட்டி சர்க்கிளை பெருசாக்கிட்டு இந்த ட்ரையாங்கிளை இது உள்ளே இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த குட்டியாக இருக்கிற ஸ்கொயரை பெருசாக்கிட்டு இந்த பிளாக் கலரில் இருக்க ஆரோவை நம்ம உள்ளே வரைஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கொயரை பெருசாக்கிட்டு ஆரோ உள்ளே வரைஞ்சிருக்க மாதிரி ஃபிகர் இங்கே இருக்குது பாருங்கள்.
ஆக்சுவலா இங்க சர்க்கிள் ஒயிட்டா இருக்கு. இங்கேயும் சர்க்கிள் ஒயிட்டா தான் இருக்கு. அப்ப இங்க வந்து ஒயிட் கலர் ஸ்கொயர் ஒயிட் கலரா தான் இருக்கும். அப்ப இதான் கரெக்ட்டு. உங்களோட ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் அதே ப்ரொசீஜர் தான். இந்த ஃபிகர் இப்படி ஆயிருந்தா இது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆரோ பாருங்க. இங்கே இருக்க ஆரோ இங்கே இப்படி திரும்பி இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ஆரோ இங்கே திரும்பி இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ஆரோ திருப்பி இங்கே திரும்பி இருக்கு. அது அப்படியே எந்த பக்கம் ஆரோ இருந்துச்சோ அதை அப்படியே மாற்றிருக்காங்க. இப்போ இதில் ஆரோ மேலே இருக்கு. நம்ம ஆரோ கீழே வரணும். ஸோ இங்கே இது கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம வரைய போகிறதுக்கு மேலே ஃபேஸ் பண்ணோம். இங்கே மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கு. இங்கே கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ திருப்பியும் மேலே ஃபேஸ் பண்ணோம். இதான் கரெக்டாக வந்திருக்கு நம்மளோட ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம். இந்த டயக்ராம் இப்படி மாறி இருந்தால் இது எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த உள்ளே ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல உங்களோட ஹெக்ஸகன், அதே டயக்ராம் தான் இங்கேயும் ட்ரா இருக்குது. உள்ளே எந்த சேஞ்சும் பண்ணல. இங்கே ஒரு பிளாக் சர்க்கிள் இவங்க கூட அட்டாச் ஆகாமல் இருக்க பிளாக் சர்க்கிள் வந்து இங்கே எதிரில் போயிருக்கு. அது ஒயிட்டாக போயிருக்கு. இப்போ அதே மாதிரி இதே ஃபிகர் இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபிகர் இருக்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இதே ஃபிகர் இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இதில் நம்மளோட ஆப்ஷன் இந்த பிளாக் சர்க்கிள் எதிரில் ஒயிட்டாக வரணும். அப்போ கீழே ஒயிட் வந்திருக்குது. இந்த ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்த ஃபிகர் மாதிரியே தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த லைனை விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அவசரத்தில் மாற்றி போடாமல் கரெக்டாக போடுங்க. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டாக இருக்குது. அடுத்த ஃபிகர்லேயும் இந்த ஃபிகர் இப்படி மாறி இருந்தால் இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இங்கே ஒரு பிளாக் டாட் இருக்குது. அது இங்கே வந்திருக்கு. அதாவது உங்களோட ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு கார்னர் மாறி இருக்குது. இங்கேருந்து இங்கே கீழே வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற டாட் ஆன்டி கிளாக் வைஸில் கண்டிப்பாக இந்த கார்னருக்கு வந்திருக்கணும். இங்கே டாட் வரணும். ஸோ இங்கே டாட் வர்ற மாதிரி பார்த்தா இந்த 2 டயக்ராம் கரெக்டாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கிறது பிளாக்காகவும் பிளாக்காக இருக்கிறது ஒயிட்டாகவும் மாறி இருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கே பிளாக்காக இருக்கிறது அங்கே ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும். ஒயிட்டாக இருக்கிறது பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஃபிகர் பாருங்கள் இதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ டெஃபினட்டாக ஆப்ஷன் 2 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃபிகர் இப்படி சேஞ்ச் ஆகிருந்தால் இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு வியும் ஒரு ஏயும் இருக்குது. இதில் இந்த ஏ வந்து இப்படி இது பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிற வியை வந்து மேலே இப்படி திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே யூ வந்து மேலே திருப்பி போடணும். இந்த இசட்டை பெருசாக்கணும். அப்படி பார்த்தா 3 ஆப்ஷன் அதே மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த பிளாக் சர்க்கிளும் இந்த ஒயிட் சர்க்கிளும் இடம் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ப்ளஸ் எதிரில் போயிருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே பிளாக் சர்க்கிளும் ஒயிட் சர்க்கிளும் இடம் மாறணும். இந்த மல்டிப்ளிகேஷன் அங்கே போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிளாக் இங்கே வந்து ஒயிட் இருக்கா. அப்போ இந்த இடத்துல பிளாக் வந்திருக்கணும். ஸோ பிளாக்கும் ஒயிட்டும் இடம் மாறின மாதிரி இந்த 2 ஃபிகர் தான் கரெக்டாக இருக்குது. மல்டிபிள் அந்த கார்னருக்கு போயிடணும்ல. அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது 3rd ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜில் உங்களுக்கு என்ன ஃபிகர் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி உங்களோட அந்த பேப்பரோட கடைசியில் ஒரு ரஃப் ஷீட் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதில் அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் இது இந்த பக்கம் மிரரில் எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்கல்ல. இதை வரைஞ்சிட்டு ஜஸ்ட் பேப்பரை இப்படி திருப்பி பாருங்கள். இந்த மிரர் இருக்கிற இடத்துல வச்சு இப்படி பேப்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் இங்கே ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து சர்க்கிளில் மேலே வந்து இங்கே ஷேட் ஆகிருக்கு ஃபுல்லாக. இதில் வந்து பார்ஷலாக ஷேட் ஆகிருக்கு. இதில் வந்து ஷேடே ஆகலை. இந்த ஃபிகர் தான் எனக்கு தெரியுது. இது உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அதனால் இங்கே திருப்பி வரைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் சரியான உங்களோட மிரர் இமேஜ். இதே பேட்டர்ன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. ஸோ இதுதான் சரியான ஆப்ஷன். 4th ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர் தான் வரைஞ்சிருக்கு. ஒரு சர்க்கிள், ஒரு கண்ணில் ட்ரையாங்கிள், இன்னொரு செமி சர்க்கிள், அப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கார்னர் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வாட்டர் இமேஜ் வேணும் நமக்கு. வாட்டர் இமேஜ்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபிகரை இப்படி கீழே பார்க்கணும். நம்ம கீழே மடக்கி பார்க்கணும். மிரர் இமேஜ்னா சைடில் பார்க்குறோம்ல. வாட்டர் இமேஜ்னா பேப்பரை இப்படி மடக்கி பார்க்கணும். நீங்கள் இப்படி மடக்கி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் நல்லாவே தெரியும் கிளியரா. இந்த இமேஜ் தான் கரெக்டான உங்களோட ஃபிகர். ஸோ இதை வந்து நான் இங்கே உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன். சர்க்கிள் அப்படியே தான் இருக்குது. ட்ரையாங்கிள் வந்து இப்படி மாறி இருக்குது. செமி சர்க்கிள் வந்து இப்படி மாறி இருக்குது. இங்கே இந்த இடத்துல ஷேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான ஃபிகர். இது உங்களோட ஆப்ஷன் 1ல சரியாக இருக்குது பாருங்கள். இதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டயக்ராமில் இந்த இடத்துல ஃபில் ஆக வேண்டிய பாக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே இப்போ இந்த இடத்துல ஒரு கம்பியில் ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்த பாக்ஸ்க்கு வரும்போது அந்த பால் மேலே வரும். அடுத்த பாக்ஸ்க்கு இங்கே வரும். அடுத்த பாக்ஸ்க்கு வரும்போது இங்கே வெளியில் இந்த சைடு வரும்ல பால். ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இல்லை இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த பால் முன்னாடி வந்துட்டே இருக்குது. அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இது நம்மளோட 3rd ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல என்ன பிக்சர் வரணும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட 5 சர்க்கிள் இருக்குது. அது இங்கே வந்து 6 சர்க்கிளாக இருக்குது. இங்கே மேலே இருக்கிறது இங்கே வந்திருக்கு. அது மாதிரி கீழே இருக்கிற இந்த
ரெக்டன் போட்டு சர்க்கிள் போட்டிருக்காங்களே இது வந்து 4 இருக்கு. ஆனா இங்க என்னவா மாறி இருக்குன்னா 5ஆ மாறி இருக்கு. அப்ப இங்க மேல இருக்கிற இந்த ராம்பஸ் வந்து கீழ வந்திருக்கும். ஆனா அதுல 5 ஆயிருக்கும். ஏன்னா இங்க 4 இருக்குல்ல, அப்ப இங்க 5 வந்திருக்கணும். அப்ப கீழ 5 ராம்பஸ் வர்ற மாரி நம்மகிட்ட இந்த 2 ஆன்சர்ஸ் இருக்கு. அடுத்து இந்த பிளஸ் பார்க்கணும். பிளஸ் வந்து இங்க வந்து 5 இருக்கு. அப்ப உள்ள வந்து 6 வந்திருக்கணும். ஸோ 6 வர்ற மாதிரி எங்க இருக்குன்னா, இங்க தான் இருக்கு பாருங்க. ஸோ இதான் உங்களோட கரெக்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பாருங்களேன். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் தி கிவன் ஃபிகர் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள சதுரங்கள். இப்போ இதை டைரக்டா 1 2 3 இப்படின்னு கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இந்த 2 பாக்ஸை சேர்த்தா ஒரு ஸ்கொயர் வருது, கீழே இருக்க 2 பாக்ஸை சேர்த்தா ஸ்கொயர் வருது, அப்புறம் இந்த 3 பாக்ஸ் அப்படி கவுண்ட் பண்ணா கண்டிப்பா லேட் ஆயிடும். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்படுற ஆப்டிடியூட் கொஸ்டின் இல்லையா? அதனால என்ன பண்ணுங்க, இது ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இதுல இந்த சைடு எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 பாக்ஸஸ் இருக்கு. மல்டிபிள் பை இங்க வந்து 1 2 3 4 5 6 பாக்ஸஸ் இருக்கு. இப்படி எழுதிக்கோங்க. 6 3s are 18. நம்பர் குறைச்சிட்டே வாங்க. இப்போ இதுல 3 வந்து 2 ஆக்கிடுங்க, 6 வந்து 5 ஆக்கிடுங்க. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 10 வருது. அடுத்து 2 வந்து 1 ஆக்கிடுங்க, 5 வந்து 4 ஆக்கிடுங்க. 1 4s are 4 வருது. அடுத்து இங்க 0 ஆயிடும். 0 into anything 0 தானே, அதனால தான் நம்ம எழுத தேவையில்லை. இவங்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேலன்ஸ் 1 32 வருது. அப்போ டெஃபினட்டா இந்த பாக்ஸ்க்குள்ள டோட்டலா 32 ஸ்கொயர்ஸ் இருக்குன்றதான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நம்ம சேனல்ல NMMS எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தோட சொல்யூஷன்ஸும் இருக்கு. பாருங்க, எக்ஸாம்ஸ் ஈஸியா தான் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.